மனிதனும் தெய்வமாகலாம்னு ஒரு தத்துவம் கடவுள் சொல்றார். ஒன்றே குலம் ஒருவனே இறைவன் சொல்லுவாங்க. அது சிவனை குறிக்கும். தேவர்கள் 33 கோடி பேர். அதான் ஐயர் சொல்வார், 33 தேவர்களே போற்றி இல்லையா. 33 கோடி பேர் நாம தான் தேவர்களா வாழ்ந்தோம். மீண்டும் அந்த நிலை அடையணும். அதுக்கு இந்த ஆத்மா பத்தி தெரிஞ்சுக்கணும். பாருங்க, நீங்கள் ஒரு ஆத்மான்னு போட்டுருக்கு. ஆத்மா ஒரு சின்ன ஒளி, கசகச அளவு இருக்கும். 2 புருவத்துக்கு மத்தியில 3 இன்ச்சு உள்ள அந்த ஆத்மா இருக்கு. ஆத்மா அங்க இருக்க போய் தான் பொட்டு வச்சுக்கிறோம். சிந்திக்கும் போது இப்படி பண்றோம், தலைவிதின்னு சொல்றோம். பாருங்க, எலும்பும் சதையினால் ஆன உடல் பிளஸ் ஆத்மா சேர்ந்த ஜீவாத்மா மனுஷனா இருக்கிறோம். உடல்ல இருந்து ஆன்மா போயிட்டுன்னா உடலை எரிச்சிடுறாங்க அல்லது புதைச்சிடுறாங்க. ஆனா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. இந்த உடலை விட்டு போச்சுன்னா 13 நாள் கழிச்சு 4 மாச கர்ப்பிணி யாருன்னு பார்க்கும். அந்த வயிற்றுல போய் உட்கார்ந்துரும். அப்புறம் 6 மாசத்துல குழந்தையா பிறந்துரும். இதத்தான் புனர்ஜென்மம், மறுபிறவின்னு சொல்றோம். இறைவன் சொல்றாரு இன்னொரு ரகசியம். மனித ஆத்மா அடுத்த ஜென்மத்திலையும் மனுஷனாத்தான் பிறக்குமா. மிருகம் பறவை ஆகாதான். அதாவது ஒரு மாங்கொட்டையை வச்சா மாமரம், வாழையை வச்சா வாழை மரம். மனிதன் ஆண் பெண் மாறும். இப்ப நான் ஆண், அடுத்த பிறவில பெண். ஆனா மிருகம் கிடையாது. எல்லாருக்கும் 2 அப்பா இருக்காங்க. உடலுக்கு ஒரு அப்பா, ஆத்மாவுக்கு ஒரு அப்பா. உடலோட அப்பா வேற வேற, ஆனா எல்லா ஆத்மாவுக்கும் சேர்த்து ஒரு அப்பா. சொல்லுவாங்க, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அதாவது உடலோட அப்பா உடல் மாதிரி இருப்பாங்க. ஆத்மா ஒளி, அதோட அப்பா ஒளியாக பிரம்மலோகத்துல இருக்காங்க. அவரோட நினைவு சின்னம் தான் சிவன் கோவில். சாமி கும்பிடும் போது கடவுளே, பகவானே, ஆண்டவா, ஈஸ்வரான்னு சொல்றீங்க. ஆனா அப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னையில இருந்து கடவுள் அப்பான்னு சொல்லுங்க. அது ஒரு மந்திர சொல். அப்பான்னு சொன்னா அன்பு வரும், உறவு நெருக்கம் வரும். அப்பாவோட சொத்து பிள்ளைக்கு வரும். பிறப்புரிமைன்னு சொல்லுவோம். நம்ம அப்பா பாருங்கம்மா, ஞானாமிருத கடல், ஆனந்த கடல், சாந்தி கடல், அன்பு கடல், அழிவற்றவர், இப்படி எல்லாம் நிறைஞ்ச ஒரு அப்பா. ஆனா அவரோட பிள்ளைகள் ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா, கடவுளை விட்டு நம்ம பிரிஞ்சிட்டோம், அவரை மறந்துட்டோம். நீங்க அவரோட சேர்ந்து வாழணும். கடவுள் சக்தி வாங்காதான் நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பண்றோம். இந்த கடவுள் சக்தியை காலையில 5 மணிக்கு முன்னால வாங்கிடணும். அப்பாட்ட வரம் வாங்கிடணும். உடல் அழுக்கு போக பிடிச்சிடறோம். உள்ளே இருக்கிற பாவம் போகணும்னா கடவுளோட ஒளி வேணும். அதான் கற்பூரத்தை ஒத்திக்கிறோம். கடவுள் ஒளின்னு இப்படி காட்டிட்டு இப்படி கொண்டு வருவாங்க. அந்த ஒளி தராசு. இந்த எண்ணம் நல்லதா கெட்டதா, சம்ஸ்காரங்கிறது நம்ம செய்யறதெல்லாம் சீனி மாதிரி தெரியும். சித்திரகுண்டனைனாலும் அப்படி சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, சித்திரம்னா உடல், குண்டம்னா ரகசியம். இந்த உடலுக்குள்ளேயே ரகசியமான இந்த இடத்துல நம்ம செய்யறதெல்லாம் பதிவாகும். ரகசியம். நம்ம எல்லாரும் மேல போய் அங்க பெர்மனண்டா இருக்க மாட்டோம். இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்க இருந்தா அங்க போக தோணும், அங்க இருந்தா வர தோணும். என்னைக்கு போவோம், என்னைக்கு வருவோம், எத்தனை பிறகு எடுப்போம்னு சொல்லி அனுப்பிடுவோம். இன்னும் 2 நிமிஷம் தான். பாருங்க, சிருஷ்டி சக்கரம், வேர்ல்டு டிராமா வீல், உலக நாடக சக்கரம். இதுக்கு பேர் கால கடிகாரம். இந்த கால கடிகாரம் ஒரு தடவை சுத்துனா 5000 வருஷம். இந்த 5000 வருஷத்துல ஒரு மனித ஆத்மா 84 பிறவி எடுக்கும். இப்ப நீங்க 84வது உடம்புல இருக்கிறீங்க. அடுத்த பிறவி 85 கிடையாது, 1. இந்த கடிகாரத்துல பாருங்க, 1ல இருந்து 12, திருப்பி 1. அதே போல 1வது பிறவி நம்ம எல்லாரும் டெல்லி யமுனை நதி கரையில கிடப்போம். 84வது பிறவி இப்ப எந்த ஊர்ல பிறந்தமோ அந்த பிறந்துடும். இது திருப்பி திருப்பி நடக்கும். கிடையாது. சக்திகள் உள்ள மனம்ங்கிறது கடல் அலைகள் மாதிரி எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். புத்திங்கிறது ஒரு தராசு. இந்த எண்ணம் நல்லதா கெட்டதா, காரியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லித்தரும். சம்ஸ்காரங்கிறது நம்ம செய்யறதெல்லாம் சீடி
பிறவி இப்ப எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அங்க பிறந்துருவீங்க. இது வந்து திருப்பி திருப்பி நடக்கும். இந்த படத்தோட ரகசியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இங்க நின்று இந்த ஞானம் கேட்கறது புதுசு கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னால இதே ஞாயிற்றுக்கிழமை இதே 1 மணி வாக்குல நம்ம எல்லாரும் இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற இன்னையில இருந்து கரெக்டா அடுத்த 5000 வருஷம் கழிச்சு இதே எடுத்து போகணும். நீங்க இதே மஞ்சள் கலர் சட்டை தான்மா, நீங்க இந்த மெஜந்தா தான், நீங்க இதே டி ஷர்ட்டை தான் கருப்புல தான் போட்டிருப்பீங்க. உங்க முகம் மாறாது, பேர் மாறாது, வீடு மாறாது, தொழில் மாறாது, தம்பி படிக்கிற படிப்பு மாறாது. அடுத்த 5000 வருஷம் கழிச்சு அதுதான். மன்னிக்க தெரிந்த மனிதரின் உள்ளம் மாணிக்க கோவில். உள்ளத்தை கோவிலாக்கினா கடவுள் வருவார். நம்ம யாரையுமே மன்னிக்கலன்னா அந்த பாவிக்கு உள்ளே உட்காந்துருப்பாங்க. பாவிய நினைச்சுட்டே இருந்தா பாவம் கூடும், பகவான உள்ள வச்சு நினைச்சா புண்ணியம் கூடும். சோ அந்த பகவான்கிற ஒளிய இந்த புருவ மத்தியில வச்சு நீங்க அவர்கிட்ட பேசுங்க. அவரை நினைக்க நினைக்க உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும், மனோபலம் கிடைக்கும். இந்த உலகத்துல நீங்க நிம்மதியா செழிப்பா வாழ்வீங்க. உங்களை நாங்க வாழ்க்கிறோம். இதை கொண்டு பாவனாசத்துல பூரா இதைத்தான் முன்னியும் பண்ணுறாங்க. சரி, அந்த நம்பரை சரியா தெரியாதுன்னு அவங்க போகும்போது நினைக்கிறாங்க. நம்ம அதை வந்து தப்பு நம்மளே பண்ணக்கூடாது. உள்ளதல்ல இந்த ஆன்மா இருக்கு. ஆன்மா அங்க இருக்க போய் தான் பொட்டு வச்சுக்கிறோம். சிந்திக்கும் போது இப்படி பண்றோம், தலைவிதின்னு சொல்றோம். பாருங்க, எலும்பும் சதையினால் ஆன உடல் பிளஸ் ஆத்மா சேர்ந்து ஜீவாத்மா மனுஷனா இருக்கிறோம். இந்த உடல்ல இருந்து ஆத்மா போயிடுச்சுன்னா உடலை எரிச்சிடுறாங்க அல்லது புதைச்சிடுறாங்க. ஆனா ஆத்மாவுக்கும் மரணம் கிடையாது. இந்த உடலை விட்டு போச்சுன்னா 13 நாள் கழிச்சு 4 மாச கர்ப்பிணி யாருன்னு பார்க்கும். அந்த வயிற்றுல போய் உட்காந்துரும். அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு குழந்தையா பிறந்துரும். இதத்தான் மறுபிறவி, புனர்ஜென்மம்னு சொல்றோம். நடிச்சிட்டு இருக்கிறோம் ஒரு பெரிய மேடையில. நம்ம நடிகர்கள் ஒரு பிறவி முடிஞ்சதும் இந்த உடலை போட்டுட்டு ஆத்மா இங்க போகும், இந்த வெள்ள உலகம் போகும். 13 நாள் கழிச்சு இங்க திருப்பி இன்னொரு தத்துவத்துக்கு வந்துடும். பிறவி தோறும் இங்க போகும், இங்க வரும். ஒரு 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பூமியில ஒரு விநாசம் வரும். இங்க இருக்கிற 800 கோடி பேர் மேல போயிடுவாங்க. சொல்லுவாங்க கூண்டோடு கைலாசம்னு சொல்லுவாங்க. கைலாசம்னா சிவன் இருக்கிற இடம். அங்க எல்லாரும் போவோம். ஆனா யாரும் பயப்படாதீங்க, சொந்த வீட்டுக்கு தான் போறோம். இங்க இருக்கிற வீடு ஒரு பிறவிக்கு ஏன் வீடு, எங்க தெரு, எங்க ஊர்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த வீட்டுல ஒரு 200 வருஷம் இருக்க முடியுமானா முடியாது. சத்திரம் மாதிரி தான் நம்ம தங்கிட்டு இருக்கிறோம். இந்த கண் கிடையாது, ஞான கண், நெற்றி கண். இந்த கண்ணை திறந்தா கடவுள் காட்சி கிடைக்கும். வீட்டிலேயே நீங்க அந்த ஜோதியை பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஒளி தெரியும். இவரோட பேர் சிவா. சிவான்னா சமஸ்கிருதத்துல புள்ளின்னு அர்த்தம், தமிழ்ல நன்மை செய்பவர்னு அர்த்தம். பிதான்னா அப்பா, பரம்னா மேல. மேல இருக்கக்கூடிய அப்பா தான் சிவன். நம்ம எல்லாருக்கும் 2 அப்பா இருக்காங்க. உடலுக்கு ஒரு அப்பா, ஆத்மாவுக்கு ஒரு அப்பா. உடலோட அப்பா வேற வேற, ஆனா எல்லா ஆத்மாவுக்கும் சேர்த்து ஒரு அப்பா இருக்காங்க. சொல்லுவாங்கம்மா, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அதாவது உடலோட அப்பா உடல் மாதிரி இருப்பாங்க, ஆத்மா ஒளி, அதோட அப்பா ஒளியாக பிரம்மலோகத்துல இருக்காங்க. அவரோட நினைவு சின்னம் தான் சிவன் கோவில். சாமி கும்பிடும் போது கடவுளே, பகவானே, ஆண்டவா, ஈஸ்வரான்னு சொல்றீங்க, ஆனா அப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்று முதல் கடவுளை அப்பான்னு சொல்லுங்க. அது ஒரு மந்திர சொல். அப்பான்னு சொன்னா அங்க அன்பு வரும், உறவு நெருக்கம் வரும். அப்பாவோட சொந்த பிள்ளைகள் அடையணும், பிறப்புரிமை. நம்ம அப்பா பாருங்க, ஞானாமிர்த கடல், ஆனந்த கடல், சாந்தி கடல், அன்பு கடல், இப்படி எல்லாம் நிறைஞ்ச ஒரு அப்பாவை வச்சுக்கிட்டு அவரோட குழந்தைகள் ஏன் கஷ்டப்படுறோம்னா, கடவுளை விட்டு பிரிஞ்சிட்டோம், மறந்துட்டோம். நீங்க அவரோட நினைவுல வாழணும், சேர்ந்து வாழணும். அதை சொல்லி தரதுக்கு தான் இந்த படத்தை கொண்டாந்துருக்கிறோம். எப்படி சேர்ந்து வாழணும்னா பாருங்க, கோவிலுக்கு போனா ஒரு பொட்டு வச்சுக்கிறீங்க. எப்படி வைக்கணும்னா, இறைவா, அப்பா இந்த இடத்துல உட்காருங்க, என் கூட வாங்கப்பான்னு சொல்லி வைக்கணும். சாமி கும்பிட்டா பக்தி யோகம், சாமியை இங்க உட்கார சொன்னா கர்ம யோகம்னு பேர். கர்ம யோகி தான் கடவுளுக்கு பிரியமானவர்னு கீதையில போட்டிருக்கு. எந்த வேலை செஞ்சாலும் தனியா செய்யக்கூடாது. அப்பா என் கூட இருந்து இந்த வேலை செய்யப்பான்னு சொல்லி பாருங்க. நாளைக்கு சமைக்கும் போது சொல்லுங்க, அப்பா என் கூட இருந்து இந்த சமையல் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த சாப்பாடு மணக்கும், ருசிக்கும். அரிசியை ஒலையில போடும்போது சிவார்ப்பணம்னு போடணும், சாதம் பிரசாதம் ஆகும். பயப்படும் அந்த குழந்தை
மாதிரி தோணும். அந்த இடங்களை பார்த்த மாதிரி தோணும். பார்த்தா இவரை பார்த்திருக்கேனேன்னு தோணும். சில நிகழ்ச்சி நடக்கும்போது முந்தி நடந்தது போல தோணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா கடவுள் சொல்றாங்க நத்திங் நியூ, எதுவுமே புதுசா நடக்கலையா, ஏற்கனவே இந்த பூமியில நடந்தது, இப்ப நடந்துட்டு இருக்கு, இதே போல திருப்பி நடக்கும். இந்த உலகம் ஒரு சினிமா மாதிரி.